அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் பங்குனி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 20/3/2025. சஷ்டி திதி பின்னிரவு 2:46 வரை. அதன் பிறகு சப்தமி திதி, அனுஷம் நட்சத்திரம் இரவு 11:29 வரை. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம், சமநோக்கு நாள். சித்த யோகம் இரவு 11:29 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியன் ராகுடன் புதனும் சுக்கிரனும் வக்ரமாக, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான். இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? கந்தர் சஷ்டி கவசம் ஜெபிக்க, கடன் தீர்க்க, மாடு வாங்க, நிலம் உழ, நீர்நிலைகளை ஆழப்படுத்த, அரசு அதிகாரிகளை சந்திக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரர்களே, விடையாகவே இருந்து விடாதே, எப்போதும் புதிராகவே இரு. அப்போதுதான் ஒவ்வொரு முறையும் உங்களை தேடிக்கொண்டே இருப்பார்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. நெருக்கமாக பழகிறவங்களுக்கு கூட நீங்கள் அடுத்தது என்ன செய்ய போகிறீங்கிறது தெரியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொன்றிலும் ஒரு ரகசியத்தை நீங்கள் காப்பாற்றிக்கிட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு திட்டத்தை தீட்டுவீங்க. அதை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி பல முறை யோசிப்பீங்க. எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் புரியாத புதிராகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வேலை சுமை இருக்கும். திடீர்னு பயணங்களும் வரும். எதிர்பாராத சிலரை எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும். கஷ்டப்பட்ட காலத்தில் உங்களை காயப்படுத்தினவங்களை கூட சந்திக்க வேண்டியிருக்கும். சில நேரங்களில் அந்த சுமையான நினைவுகள் கூட கொஞ்சம் வந்து போகுங்க. ஆனாலும் இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. ஏன்னா நேற்று நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டீங்க, இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரங்க தான் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். அவசர முடிவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலேயும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அடுத்தவங்க குடும்ப விவகாரங்களில் மூக்கு நுழைக்காமல் இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப அந்தரங்க விஷயங்களையும் அடுத்தவங்கள்ட்ட சொல்லின்னு இருக்க வேண்டாங்க. என்ன தான் நம்ம எச்சரிக்கையாக இருந்தாலும் கூட சந்திராஷ்டமம் அதோட வேலையை கொஞ்சம் காட்டிட்டு தாங்க இருக்கும். பிடிச்சதை சாப்பிட விடாது, பிடித்த நேரத்தில் சாப்பிட விடாது. ஏதாவது மாறி மாறி தான் கொஞ்சம் அலகழிக்கும். இருந்தாலும் இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. வியாபாரமாக இருந்தால் கூட இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்கும். உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் அல்லது கூட வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் நகைச்சுவையாக நங்கையாண்டியாக ஏதாவது சொன்னால் கூட பொறுத்துக்கிட்டு போகிறதாங்க நல்லது. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைய தினம் அனுசரிச்சுட்டு போயிட்டால் ஒன்றும் பாதிப்புகள் இருக்காதுங்க. சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, ஏமாந்து விட்டோம் என்று ஒருபோதும் தலைகுனியாதே. யாரையும் ஏமாற்றும் எண்ணம் எனக்கில்லை என்று கர்வம் கொள். ஏமாற்றாமல் இருந்து எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து செழிப்பாக எல்லோரையும் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அவருடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த முணுமுணுப்பு, சலசலப்பு அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதெல்லாம் பரவாயில்லைங்க. ஆனால் ஜென்ம குருவாக இருக்கிறதுனால தான் அப்பப்போ ஏதாவது ஒரு சந்தேகம் வருது, அப்பப்போ யாராவது எதையாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்காக நான் அந்த மனுஷனை கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது. காலம் கெட்டு போய் கிடக்குது இல்லைங்களா? அதனால் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும்னு சொல்லிட்டு எதுக்கும் கவனமாக சில கேள்விகளை கேட்குறேன். அவரு ரொம்ப அதுக்கு கோச்சிக்கிறாரு அப்படின்னு சின்னதாக மனசுக்குள்ளார நினச்சிப்பீங்க. இன்றைய தினம் பிள்ளைகளால் நிம்மதி உண்டுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆதரவாக 4 கிரகங்கள் 11ஆம் இடத்துல அணிவகுத்து நிற்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். ரொம்ப நாளாக வாங்கணும், அந்த டிவி சீரியலில் வர்றவங்க போட்டிருக்கிற அந்த நகை மாதிரி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க இன்றைக்கி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கும். பங்குதாரர்களால் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. நீங்கள் எப்பயுமே அப்படி தான், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் இருமாப்பாக இருக்க மாட்டீங்க. யாராவது நல்ல விஷயம் சொன்னாங்கன்னா அவங்க உங்களோட வயசில் குறைவானங்களாக இருந்தால் கூட அதை நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய பக்குவமும் உங்களுக்கு எப்போதும் இருக்குதுங்க. இன்றைய தினம் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் பணவரவும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை அடுத்த நிமிடத்தை கூட நம்மால் ஆள முடியாது. இதில் தேவையற்ற திமிர் பேச்சு, தேவையற்ற வெறுப்பு இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இந்த சூட்சுமத்தை உணர்ந்தவங்க நீங்கள் தாங்க. அதனால தாங்க நீங்கள் நம்ம கையில் எல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாம் இறைவன் செயல், அடுத்த நிமிஷமே நமக்கு எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதை புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் தன்னடக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் திருப்பங்களையும் யோகங்களையும் தரக்கூடியதாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பல வருஷமாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. பார்க்காம போன சில சொந்தக்காரங்க தேடி வந்து பேசுவாங்க. உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். பழைய நண்பர்களும் இன்னைக்கு உங்களை தேடி வந்து உங்கள்கிட்ட சில முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு அந்யோன்யம் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் துறவரம், சில நேரங்களில் தெய்வீகம், கோவில் விஷயங்கள் இப்படி மனசுக்குள்ளார சில எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் அந்த 10வது வீட்டில் சூரியன் சுக்கிரன்லாம் இருக்கிறதுனால பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கூட தேடி வரத்துக்கான சூழல் இருக்குதுங்க. போட்டிகளில் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரம் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிற வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாமே இருக்குது. பழைய கடனையும் கொஞ்சம் கொஞ்சமாக பைசல் பண்ணுறதுக்கு வழி இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைக்கி அதிகாரிகள்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுவீங்க. அதிகாரிகளும் உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, நீ எவ்வளவு உயர்ந்தவர் என்பது உன்னுடைய படிப்பிலோ செல்வத்திலோ எதுவும் கிடையாது. நீ மற்றவர்களை எந்த அளவிற்கு பாசமாக மரியாதையாக நடத்துகிறாயோ அதை பொறுத்துத்தான் நீ உயர்ந்தவரா தாழ்ந்தவரா என்பது உறுதியாகிவிடும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எல்லோரையும் வயதில் குறைவானவர்களாக இருந்தாலும் சரி, வசதியில் குறைவானவர்களாக இருந்தாலும் சரி, தன்னை தேடி வருபவர் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை வாழ்த்தக்கூடியவர்கள், பெருமைப்படுத்தக்கூடியவர்கள், மரியாதையாக நடத்தக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய படிப்பில் கொஞ்சம் நீங்களும் அக்கறை காட்டிகிட்ருக்கீங்க. அவங்களுக்கு சில உதவிகளும் நீங்கள் செய்து கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதுவும் இன்னைக்கு பேசலாம். அதுவும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சோர்வு களைப்பு இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினம் அலைச்சலும் திடீர் பயணங்களும் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ராசிநாதன் சந்திரனை குரு பகவான் பார்க்கறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும், பெரியவங்களுடைய நட்பு கிடைக்கும், விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குலதெய்வ கோவிலுக்கு போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பிள்ளைகளுடைய வருங்காலம், அவங்களுக்கு மேற்கொண்டு படிக்கிறது, மேற்படிப்பு அல்லது வேலை அல்லது அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறது, இது சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள், எண்ணங்கள் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுத்தாலும் லாபகுரு உங்களை நல்லா தான் வழிநடத்தி கொண்டு போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் எல்லாமே இன்றைக்கி இருக்குதுங்க. அதே மாதிரி புது பங்குதாரர்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதை கூட்டிகிட்டு போகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்கோபம், சோர்வு, களைப்பு இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தகுதியை மீறி ஆசைப்படுவதில் தவறில்லை. ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைவதற்கு தகுதியை உயர்த்தி கொள்ளாமல் இருப்பது தான் தவறாகும். ஆமாங்க, அதனால தாங்க அத்தனைக்கும் நீங்கள் ஆசைப்படுவீங்க. ஆனால் அந்த ஆசைப்படுறதை அடைவதற்காக ராப்பகலாக நீங்கள் உழைப்பீங்க. கடின உழைப்பால், விடாமுயற்சியால் ஆசைப்பட்டதையெல்லாம் அடையக்கூடிய ஆற்றலுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. இருக்கிற வீட்டை மாற்றலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எதுவும் அமைய மாட்டேங்குது. அப்படியே நல்லா அமைஞ்சிருந்தாலும் நம்ம ரேட்டுக்கு, நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒத்து வர மாட்டேங்குது. இப்படியே சில யோசனைகள் இன்றைக்கி உள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அதிகமான வேலை சுமைகள், திடீர் பயணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. நாம் கஷ்டப்பட்டப்ப ஒருத்தவங்களும் ஒன்றும் நம்மளை தேடி ஆறுதலாக கூட எதுவும் பேசலை. ஆனால் இன்றைக்கி அவங்கவுங்க ஏதாவது சிரமங்கள் அல்லது ஏதாவது தேவைன்னா நம்மளை கூப்பிடுறாங்க. எப்படியெல்லாம் எதிர்பார்க்குறாங்க நம்மளை அப்படின்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளார ஒப்பிட்டு பார்த்து கொள்வீங்க. கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள் வரும், சச்சரவுகள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துல ஒரு கிரகம், 8ஆம் இடத்துல 4 கிரகம், முக்கியமான 5 கிரகங்கள் எல்லாமே 7, 8ல் உட்காந்துருக்குது. அப்படி இருக்கிறதுனால உங்களுக்குள்ளார சண்டையை, சங்கடத்தை உண்டாக்குறதுக்கு சிலர் சூழ்ச்சி செய்ய வாய்ப்பு இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். வதந்திகளை கண்டு நீங்கள் நம்பிடக்கூடாது, பயந்துடக்கூடாது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. புது வாடிக்கையாளர் வருவாங்க, புது வேலையாட்களும் கிடைப்பாங்க. உத்தியோகஸ்தானத்தை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால
உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. பேருக்கு குறைச்சல்லிங்க, சம்பளம் தாங்க சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, எல்லா தானமும் பிறரை வாழ வைக்கும். ஆனால் நிதானம் மட்டும்தான் நம்மையும் வாழ வைக்கும், பிறரையும் வாழ வைக்கும். ஆமாங்க, சிலர்லாம் பேசும் பொழுது அவங்களுக்கு எதிராக ஏதாவது கடுமையாக பேசிடலாமா அப்படின்னு சில தரங்கள்லாம் உங்களுக்கு தோணுங்க. இருந்தாலும் அதெல்லாம் தேவையில்லை. அந்த மாதிரிலாம் நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்களில் நிதானத்தை தவற விடாமல் நிதானத்துடனும் சாந்தமாகவும் இருந்து சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் பழைய சொந்த பந்தங்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க. பழைய நண்பர்களையும் இன்றைக்கி நீங்கள் சந்திப்பீங்க. அவங்களோட கலந்து பேசும்போதெல்லாம் 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குது, 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குது. சின்ன வயசில் பண்ண குறும்புத்தனம் அதெல்லாம் இப்போ ஞாபகத்துக்கு வருது. அதெல்லாம் மறக்க முடியுமா? அந்த நினைவுகளோடு இன்றைக்கி கொஞ்சம் இருப்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்கும். ஆனால் 7ஆம் இடத்துல 4 கிரகம் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் குடும்பத்துக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க ஆசீர்வாதம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க. குலதெய்வத்தினுடைய அருளும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தில் கூட திடீர் லாபம் எல்லாம் இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்த அந்த புது தொழில், அதுக்கான அனுமதி அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பங்குதாரர்கள்ட்ட மட்டும் மோதிக்கிட்டு இருக்காதீங்க, அதில் மட்டும் கவனமாக இருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். நாம் நிறைய வேலை பார்த்து எல்லாருக்கும் நல்லது செய்துட்டோம், நாம் நமக்குன்னு ஒரு தொழிலை தொடங்கலாங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது. அதற்கான முயற்சிகளும் உங்களுக்கு பலிதமாகுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குதுங்க. அதே மாதிரி அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் பணவரவும் கலந்து கட்டி இருக்குதுங்க. அதே நேரம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கவலையும் குப்பையும் ஒன்றுதான். நம்மை கேட்காமலேயே அது நம்ம மேலே வந்து விழும். நாம் அகற்றினால்தான் அது வெளியேறும். அதுவாக ஒருபோதும் போகாது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கவலைகளையும் குப்பைகளையும் ஒருபோதும் சேர்த்து வைத்து கொள்ளாமல் அவ்வப்போது அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து சுத்தப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சண்டை சச்சரவு அதெல்லாம் சரியாகும். சந்தோஷம் அது வீட்டுக்குள்ளார இன்னைக்கு வந்து நுழையும். கேட்ட இடத்துல பணம் தள்ளி தள்ளி போச்சு, ஆனால் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில விஐபிகளை பார்த்து ஏதாவது உதவி கேட்கலான்னு பார்த்தா அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி அங்கேருந்து அழைப்பு வரும், சார் வந்தீங்களா, இன்றைக்கி வாங்க, சார் கூப்பிட்ருக்காங்க உங்களை பார்க்குறதுக்கு அப்படின்னு அழைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எத்தனையோ யோசனைகள், ஆனால் எல்லாருக்கும் தான் அது பயனாக இருக்குது. நம்ம யோசனை நமக்கு யூஸ் ஆக மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. 6வது வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஆனால் 6வது வீட்டில் சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருந்தால் இருக்கிற சேமிப்பெல்லாம் கரைஞ்சி போச்சு. கம்பீரமாக இருந்தேன்னா இப்போ கவலையோடு இருக்கிறேன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. ஆடம்பர செலவுகளை குறைச்சிங்க. ஏன்னா மே மாதம் வரைக்கும் சுக்கிரன் அங்கே தான் இருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணப்பற்றாக்குறையெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்குங்க. இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுப்பீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகி அலுவலகத்திலேயும் இன்றைக்கி
மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்கி கொடுப்பீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் அலைச்சல்கள் இருக்குங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. நல்லதெல்லாமே இன்னைக்கு நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, சொல்லி கெட்டவர் விசுவாமித்திரர், சொல்லாமல் கெட்டவர் ஹரிச்சந்திரர், கொடுத்து கெட்டவர் கர்ணன், கொடுக்காமல் கெட்டவர் துரியோதனன். இப்படி தாங்க நாம் எதை செய்தாலும் இந்த உலகம் நம்மளை கெட்டவன் அப்படின்னு தான் சொல்லும். அதனால தாங்க நமக்கு பிடித்த வாழ்க்கையை நாம் வாழ்வோம். ஆனால் யாரையும் காயப்படுத்தாமல் நாம் வாழ்வோம் அப்படிங்கிற முடிவோடு எங்கும் எப்பொழுதும் என் வாழ்க்கை தனி வாழ்க்கை, என் வழி தனி வழி என்று ராஜபாட்டையில் நடந்து சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. எங்கெங்க நாம் வாயை திறக்காமல் அமைதியாக இருந்தால் கூட நம்மக்கிட்ட ஏதாவது பேச்சு கொடுக்குறாங்க, நம்மளை சீண்டி பார்க்குறாங்க. அப்புறம் நாம் கோபமாக பேச வேண்டியதாக இருக்குது, கத்த வேண்டியதாக இருக்குது. எதை நாம் மறந்துடணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை தான் இந்த ராசிக்குள்ளார சந்திரன் போது வீட்டுக்குள்ளார இருக்கிறவங்க கூட சொல்லி காட்டுறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஆரம்பிக்கும் போதே அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நமக்கு தெரியுது. அதை கேட்கும்போதே கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. அனுஷம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், முன்கோபம் இருக்கும், யாரும் நம்மளை புரிஞ்சிக்கலைங்கிற மாதிரியான ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, தர்ம சங்கடமான சூழ்நிலை சிக்கினீங்க. ஆனால் இன்றைக்கி விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க, வெற்றி உண்டுங்க. ஆனால் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் வியாபாரம் உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் அவசர முடிவுகள் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார முணுமுணுப்பெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதை பெருசாக எடுத்துக்காமல் பொறுமையாக விட்டுறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு நெல்லிக்காய் அல்லது வெள்ளரிக்காய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எவர் ஒருவர் தன்னுடைய தொடக்கத்தையும் முடிவையும் உணர்ந்து வைத்திருக்கிறாரோ, தெரிந்து வைத்திருக்கிறாரோ, அவர் எதற்காகவும் சூடாவதில்லை. நீங்கள் அப்படிதாங்க. பிறப்பு, இறப்பு, வாழ்வு, வளர்ச்சி எல்லாத்தையும் உணரக்கூடிய சூட்சும சக்திக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் 12வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர் பண வரவு, திடீர் லாபம் இதெல்லாம் இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. எல்லாம் வர்ற மாதிரி இருக்குது, சில நேரத்துலையும் வருது. ஆனால் கொஞ்சம் கூட எடுத்து வைக்க முடியலையேங்கிற ஏக்கமும் ஒரு பக்கம் உங்களுக்குள்ளார இருந்து கொண்டே இருக்குங்க. குரு பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சில நேரங்களில் ஒரு இனந்தெரியாத மனக்கவலை, கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட கஷ்டங்களை நினச்சிக்கிட்டு சில நேரங்களில் கண்களில் தண்ணீர் வைத்து கொள்வதும் உண்டுங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. பிரபல யோகாதிபதி 4ஆம் இடத்துல உட்கார்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால வியாபாரம் இன்னைக்கு சூடு பிடிக்குங்க. ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளை சமாளிக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கா அப்படிங்கிற சந்தேகமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்குள்ளார இந்த குழப்பங்கள் இன்றைக்கி விலகுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தை எல்லா வகையிலுமே நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டுருக்கீங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு தனி மரியாதை இருக்குது. ஆனால் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லாரும் வீட்டுக்கு போன பிறகு தான் அப்புறம் நாம் கிளம்ப வேண்டியதாக இருக்குது. அது காரணம்
பொறுப்பு அதிகமாகிடுது அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. சகோதரங்களுக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவு அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தாலும் பேசலாங்க. வெளிநாடு போகிறதுக்கு விசாவுக்கு இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஏன்னா 8க்குரியவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால பயணத்திட்டங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நிறைவேறுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திடீர் யோகம் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, குடிசையில் இருப்பவர்கள் ஏழைகளும் அல்ல, மாளிகையில் இருப்பவர்கள் செல்வந்தர்களும் அல்ல. எங்கிருந்தாலும் மன நிம்மதியுடன் இருப்பவர்களே உண்மையான பணக்காரர்களாகிறார்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க யோசிப்பீங்க. பணம் என்னங்க, அது கிடைக்கிற வரைக்கும் பணம் படன்னு அலைய வேண்டியதாக இருக்குது. அது கிடைச்ச பிறகு ஆரோக்கியத்தை தேடி அலைய வேண்டியதாக இருக்குது. ஆரோக்கியத்தை கொடுத்துட்டு தான் பணம் சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது. பணம் சம்பாதித்த பிறகு அதை அனுபவிக்க முடியாமல் போகுது. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே பணத்துக்கு பின்னாடி ஓட மாட்டீங்க. பணக்காரங்களாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் மனசளவில் அந்த நிம்மதி இருக்கணும். அந்த நிம்மதி இருக்கிற இடம் தாங்க சொர்க்கம்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் நிம்மதியை தேடி இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. காரணம், லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ரொம்ப வருஷமாக முடியாத சில சிக்கல்கள் பிரச்சனைகள் அதுக்கு இன்றைக்கி உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வேற்றுமொழிக்காரங்க மூலமாக இன்றைக்கி சில உதவிகள் கிடைக்கும். குறிப்பாக ஹிந்தி தெலுங்கு பேசுகிறவங்க அவங்க மூலமாக இன்றைக்கி சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்களும் இன்றைக்கி உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. 7.5 சனி இன்னும் கொஞ்ச நாளில் முடிய போகுது. இருந்தாலும் கடைசி வரைக்குமே போட்டு இப்படி பாடாப்படுத்துகிறாருன்னு அவர் மேலேயும் இன்னைக்கு கொஞ்சம் ஆவேசப்பட்டு கொண்டிருப்பீங்க. சகோதர வகையில் நல்லது நடக்கும். பரவாயில்ல, இந்த அளவுக்கு அவங்கெல்லாம் ஒத்துழைப்பு தருவாங்க நான் எதிர்பார்க்கல, என்னை புரிஞ்சு நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சந்தோஷமும் எட்டி பார்க்குங்க. பிள்ளைகளால் இருந்து வந்த சின்ன சின்ன மன கஷ்டங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. நேரம் கிடைக்கிறப்ப நீங்கள் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளை சேவிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா இந்த 7.5 சனி முடியும் தருவாயில் இருக்கும் பொழுது அனுமன் சாலிசா அதெல்லாம் கூட முடிஞ்சால் படிங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகள் உங்களை மதிப்பாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக கொஞ்சம் அலைச்சலும் செலவும் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, இளமையில் சிந்தாத வேர்வை முதுமையில் விஷமாகிவிடும். ஆனால் இளமையில் சிந்துகின்ற வேர்வையானது முதுமையில் அமிர்தமாகிவிடும். எனவே வியர்வையை சிந்துவோம், வெற்றி கொடியை நாட்டுவோம். ஆமாங்க, அதுதாங்க உங்களுடைய பெரிய ரகசியம், பெரிய சூட்சுமம். எப்பயுமே நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. அடுத்தவங்க நிழலில் நிற்கிறதுக்கு நீங்கள் விரும்ப மாட்டீங்க. அடுத்தவங்க தயவில் வாழறதுக்கு நீங்கள் வாய்ப்பு தர மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் சுய சம்பாத்தியத்தில் வரணுங்க. ஒரு சுதந்திரம் இருக்கணுங்க மனுஷனுக்குன்னு. எங்கும் எப்பொழுதும் பறவைகளாய் சுதந்திரமாய் பறந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்குங்க. பணவரவு கூட இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குதுங்க.
அதே மாதிரி பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டதை இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலுமே விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே இன்றைக்கி விலகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால கால்வலி, கழுத்து வலி, செரிமான கோளாறு, அசிடிட்டி தொந்தரவுன்னு ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள்லாம் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்பாராத பணவரவு, இருக்கிற கடனை அடைச்சிட்டு நிம்மதியாகிடலாங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் அதெல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. லோனுக்கு அப்ளை பண்ணி 2-3 மாதம் ஆகுது, மேனேஜர்கிட்டேருந்து எந்த அழைப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி வந்து லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தேரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாமே கூட இன்றைக்கு சரியாகுங்க. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதாவது 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வெளி உணவுகளையும் தவிர்க்க பாருங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் இன்றைக்கி வேலை சுமை டென்ஷன் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வலிகளை தாங்க நினைக்காதீர்கள். அது வலித்து கொண்டேதான் இருக்கும். வலிகளை தாண்டி வர பாருங்கள். அப்போதுதான் வாழ்க்கையில் வெளிச்சம் வந்து சேரும். ஆமாங்க, வலிகளை அப்படியே மனசுக்குள்ளாரே வச்சுக்கிட்டு அதை காலமெல்லாம் கடத்தி கொண்டு வந்து கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கக்கூடாதுங்க. அந்த வலிகளை தாண்டி வரும்பொழுது தான் நமக்கு அது வலிமையாக மாறுங்க. எங்கும் எப்பொழுதும் வலிகளை எல்லாம் தாண்டி வரக்கூடிய பெரிய ஒரு வலிமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கிரன் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாருங்க. அழகு, இளமை ஒரு பக்கம் அதிகமாகுங்க. இப்போல்லாம் வந்து கொஞ்சம் விலை உயர்ந்த ஆடைகள்லாம் நீங்கள் உடுத்திக்கிட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா சுக்கிரன் ராசிக்குள்ளார இருக்கிறதுனால. ஆனால் சூரியன் ராசிக்குள்ளார வந்ததுனால சிடுன்னு கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் வருங்க. சில நேரங்களில் வந்து கொஞ்சம் வேகமாக காரசாரமாக பேசிடுவீங்க. சூரியன் ராசிக்குள்ளார ராகோடையும் இருக்கிறதுனால சின்ன வேனல் கட்டி, உஷ்ணத்தால் அடிவயிற்றில் வலி இதெல்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியத்திலையும் தொடர்ந்து அக்கறை காட்டுறது நல்லதுங்க. 4 கிரகம் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்குது. சில நாளில் தூக்கம் வராமல் போகும், சில நேரங்களில் தூக்கமாக வரும். தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல், தூங்கக்கூடாத நேரத்தில் தூக்கம் வரும். அதே மாதிரி பசிக்கிற நேரத்தில் சாப்பிட முடியல, சாப்பிட வேண்டிய நேரத்தில் பசிக்க மாட்டேங்குது. இப்படியெல்லாம் இந்த 4 கிரகமும் உங்களை கொஞ்சம் படுத்தி எடுக்கும். அதனால் சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, யோகா இதெல்லாம் செய்தீங்கன்னா உடம்பும் மனசும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. நேற்று வந்தவங்கள்லாம் நல்லா கல்லா கட்டுறாங்க. நாம் என்னமோ பெருமையாக அப்படியே உட்கார்ந்துருக்குறோம். பேர் நல்லா இருக்குது, கல்லாவில் காசு வந்து விழமாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்ல பேர் இருக்கும். அதிகாரிகளும் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. புது வாய்ப்புகள் ஏதாவது வந்தால் யோசித்து முடிவிடுங்க. அவசரப்பட்டு அப்புறம் அங்கே போய் மறுபடியும் இங்கே திரும்பி வரக்கூடாது. அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுமார் தாங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. பொள்ளாச்சி பக்கத்தில் பொம்மநாயக்கன்பட்டி அப்படிங்கிற ஊருங்க. அந்த ஊருக்கே பெரிய வசதிக்காரங்க. அந்த குடும்பத்தில் இந்த சாமியார் வந்து பிறக்கிறாரு. சின்ன வயசுலேயே இவருக்கு வந்து இந்த பணம், காசு, சொத்து, நகை, நட்டு இதில் வந்து ஒரு பெரிய ஈடுபாடே கிடையாது.
ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தங்க நகைகள் குவிஞ்சு கிடக்கும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தானியங்கள் குவிஞ்சு கிடக்கும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கரன்சி நோட்டுகள், ரூபா நோட்டுகள் வந்து கட்டுக்கட்டாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் பத்திரப்படுத்தி அவங்க வீட்டில் எல்லாரும் வச்சுருப்பாங்க. இவருக்கு வந்து சின்ன வயசுலேயே இந்த நகைகள்லாம் போட்டால் அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவார். எப்பயுமே சிவ சிந்தனையிலேயே இருந்து கொண்டிருப்பார். எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க பெற்றவங்க பெரியவங்க எல்லாருமே வந்து இந்த நகையை போட்டுக்கோ, இந்த மாதிரி நல்லா பெரிய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோ, விலை உயர்ந்த அணிகலன்களை அணிஞ்சுக்கோன்னு. இவருக்கு எதுலேயுமே விருப்பமே கிடையாதுங்க. ரொம்பவும் வற்புறுத்திகிட்டே இருந்தோடனே ஒரு நாள் வீட்டை விட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டாருங்க. நேராக பழனிக்கு வந்துட்டார். பழனியில் உட்கார்ந்து கடுமையாக தவம் புரிய ஆரம்பிச்சிட்டார். கடும் தவம், சாதாரண தவம் இல்லை, கடுமையான தவம். அதாவது பழனியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தொடர்வண்டி, அந்த புகைவண்டி போகக்கூடிய புகைவண்டி நிலையம் இருக்குதுங்க. அங்கே வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன், அங்கே வந்து திடீர்னு இவர் வந்து கை காட்டினா ரயில் நிற்குங்க. அது வந்து பெரிய ஆச்சரியம். அதுக்கு அடுத்தது வந்து இவர் கையை அசைச்சாதான் மறுபடியும் வந்து வண்டி கிளம்பும். இதை வந்து பெரிய சவாலாக சிலர்லாம் பார்த்தாங்க. உண்மையிலேயே வந்து இவரை கையை அசைச்சாதான் கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினை இயக்குறவர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறார். அதாவது இவர் இல்லாமலேயே இவர் கை காமிச்சு போன்னு சொன்ன உடனேயே போகிறதா, இருன்னொடனே நிற்கிதா, இதை வந்து வேறு மாதிரி எப்படி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தாரு. ஆனால் இவரோட உத்தரவு இல்லாமல் வண்டி நகர மாட்டேங்குது. அந்த தொடர்வண்டி நிலையம் அதெல்லாம் வந்து இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய சித்தாடல்கள் இந்த பெரிய மகான் வந்து செய்திருக்காங்க. இந்த மகானுடைய அந்த பகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சங்கிலி கேட் அப்படிங்கிற பகுதி தான் அந்த தொடர்வண்டி நிலையம் இருந்த இடம். இன்றைக்கும் வந்து இந்த சுவாமிகள் வந்து அந்த இடத்துக்கு சூட்சமமாக வந்துட்டு போகிறாங்க, அந்த வண்டியில் ஏறுறாங்க இறங்குறாங்க அப்படின்னு பக்தர்கள் வந்து சில நிமித்தங்களை வச்சு அதெல்லாம் வந்து நம்புகிறாங்க. இப்போ அவர் அந்த பகுதியை வந்து சித்தா நகர் அப்படின்னு இன்றைக்கும் வந்து அந்த மகான் இந்த சாமியார் இருந்த பகுதி, அந்த தொடர்வண்டி நின்ன பகுதியெல்லாம் இன்றைக்கும் சித்தா நகர்னு பெயர் சுட்டி பார்த்துருக்காங்க. அதான் வந்து முருகன் கோவிலுக்கு வந்து கீழே அடிவாரத்தில், பழனி முருகன் கோவிலுக்கு வந்து அடிவாரத்தில் வந்து சரவண பொய்கை அப்படின்னு ஒரு பொய்கையை வந்து உருவாக்குறாங்க, நீர்நிலையை. பக்த கோடிகள்லாம் வந்து அதில் வந்து குளிச்சுட்டு அப்புறமா கோவிலுக்கு போகிறது அது மாதிரி வழக்கமாக கொண்டிருந்தாங்க. அப்புறம் அந்த சரவண பொய்கைங்கிற குளத்தையும் கோவில் நிர்வாகத்துக்கே நம்ம சுவாமிகள் வந்து ஒப்படைச்சிட்டாங்க. அது மாதிரி எல்லாத்தையும் உருவாக்குவாங்க, அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த சுவாமிகள் வந்து இருந்திருக்காங்க. இந்த சித்தருடைய பெயர் வந்து சட்டி சுவாமிகள். சட்டி சுவாமின்னு எல்லாருமே கூப்பிடுவாங்க. சட்டி சுவாமிகள் ரொம்ப ரொம்ப வலிமையானவங்க. 1927 வருடம் சித்திரை மாதத்தில் அனுஷம் நட்சத்திரத்தில் சட்டி சுவாமிகள் வந்து பரிபூர்ணமானாங்க. அங்கே பழனியில் இருந்த சாது சுவாமிகளே வந்து சுவாமியோட தேகத்தை வந்து குகை செய்து அங்கே வந்து பத்திரப்படுத்தினாங்க. இந்த மகான் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மகானுங்க. இவர்கிட்ட நீங்கள் போய் எதை கேட்டாலும் கொடுப்பாருங்க. ஆன்மீகமாக இருக்கட்டும் அல்லது வந்து எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், கர்ம வினைகள் நம்மை விட்டு விலகினாலே நம்மளை தேடி அதிர்ஷ்டம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் கர்ம வினைகள் இவருடைய ஜீவசமாதியில் உட்கார்ந்து வழிபட்டோம்னா அதெல்லாம் போயிடும். இந்த மகானுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா, பழனி மலை அடிவார பகுதியில், அதாவது வடக்கு கிரி வீதியில் தேவஸ்தான சிறு குடில்கள் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் சட்டி சுவாமியுடைய திருக்கோவில் இருக்குது. இந்த திருக்கோயில் வளாகத்தில் பார்த்திங்கன்னா சமாதியின் மேலே 1000 இதழ் தாமரை மொட்டு வடிவில் கருங்கல்லால் சிலதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. நடுவில் வந்து உலோகத்தால் ஆன முருகன் சிலையும் அதில் வச்சுருக்காங்க. கிழக்கு பார்த்த சன்னதியாக இருக்குது. சித்திரை மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் குரு பூஜை அனுசரிக்கப்படுகிறதுங்க. அதனால் பழனி போனீங்கன்னா முருகப்பெருமானையும் பாருங்கள். அங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கும் அழகிய சித்தராகிய ஸ்ரீ சட்டி சுவாமிகளுடைய ஜீவசமாதிகளுக்கும் சென்று வணங்கி பாருங்கள். அனைத்து வசதி வாய்ப்புகளும் கிடைக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், தவசிகள், சந்நியாசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். சஷ்டி திருநாளாகிய இன்றைய தினத்தில்
தினத்திலே முருகப்பெருமானின் திருவருளும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.